Welcome to our channel. Me and Magilvagam. 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 Camera rolling. வெல்கம் டு மீ அண்ட் எம் ஃபேமிலி. நாம் இன்னைக்கு செய்ய போகிறது பூண்டு சிக்கன், கார்லிக் சிக்கன். நிறைய பூண்டு போட போகிறோம். என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறேன். ஓகே, சிம்பிளான டிஷ் தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். என்ன தேவைன்னு நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸ்மால் ஒரு ப்ரீஃப் சொல்கிறேன். இதுக்கு சிக்கன் தேவை. ஒரு 400 grams போன்லெஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம், சோம்பு, ஒரு லெமனு, ஒரு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு இது சிக்கனை போட போகிறோம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும். எல்லாம் போன்லெஸ் தான். அது சீக்கிரம் குக் ஆகிடும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படி இருக்கும். வாங்க பார்க்கலாம். சிக்கன் 400 grams எடுத்திருக்கேன். பூண்டு நான் ஒரு முழு பூண்டு ஒரு 4 எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஓகே, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகே, இதுக்கு இவ்வளோ தான் தேவை, வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளான டிஷ்ஷு. அதெல்லாம் வேணும், கடாயெல்லாம் வேணும். கடாய், எண்ணெய் அதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் நம்ம எப்படி செய்ய போகிறோன்றது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் லெமன் போட்டுக்கலாம். ½ லெமன் எடுத்து மீதி ஆஃப் என்ன பண்ண போறீங்க? மீதி ஆஃப் லெமன் ஜூஸ். ஓகே, அப்படியே வா. ஜஸ்ட் சீடெல்லாம் எடுத்துக்கிறேன். முடிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணு? தண்ணி ஊத்திருக்கீங்களா? இல்லை, கழுவி வச்சிருக்கேன். வேக ஊற்று. தண்ணி இருக்குல்லையா? பரவாயில்ல. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. ஓகே, கொஞ்சம் ஒரு 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 சிட்டுக்கு கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒரு ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் சால்ட் போடணும். இப்போ சால்ட்டு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. ஏன்னா நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம், மிளகாத்தூள் இதெல்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சால்ட் போட்டுங்க. இதுக்கு கிரைண்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் இது டிஷ். இது மிக்ஸ் பண்ணேன். கத்தியில் மிக்ஸ் பண்ண ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் சோக் பண்ணிச்சுன்னா போதும். இது டேஸ்ட் கொடுக்கும்ல, அதுக்கு போட்டிருக்கோம். பூண்டு போடணும் இதில். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் வீட்டில் தோசைக்கு சட்னி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சொல்லு? என்ன பண்ணுவோம் சொல்லு? இல்லை, பூண்டை நசுக்கி போட்டு அதில் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது சட்னி இல்லைன்னா பண்ணுவாங்க. மிளகா பொடி செய்வாங்களே, வேறு இதில் போட்டப்போ தோலெல்லாம் போடுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது ஒன்றும் ஆகாது. நசக்குன்னு மாட்டாத. பாரு, இது என்ன? சோம்பு. பின்னாடி சோம்பு சீரகம். சோம்பு இல்லை, சோம்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் உப்பு. ஆல்ரெடி உப்பு போட்டீங்களே சிக்கனில் போட்டு. இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். ஓகே, அதில் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, கிரைண்ட் பண்ணுற போகிறோம். இந்த மாதிரி வரணும் டேஸ்ட். இப்போ இதில் சோம்பு சீரகம் போதும், இவ்வளோ தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் இப்போ எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும்னா தோசைக்கு தொட்டுக்கலாம். ஆனால் நம்ம இது சோம்புலாம் போட மாட்டோம். ஓகே, சோம்பு போட மாட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இது சிக்கனில் போட போகிறோம். சிக்கன்லன்னா இதில் போட போகிறோம், கடாயில். ஓகே, இதாகிடுச்சு. நீங்கள் ஓரமாக வைங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஆனியன் கட் பண்ண போகிறோம். ஆனியன் எப்படி வேணும் சந்தியா உனக்கு? ட்ரையாங்கிள் ஷேப்லையா? சேனலோட ஃபவுண்டர் அவங்க தான். ட்ரையாங்கிள் ஷேப்பெல்லாம் இல்லை, நார்மல். அப்போ உங்களுக்கு ஏன் கேட்டீங்க? சும்மா கேட்போம். நல்லா பொடியாக கட் பண்ணீங்க. இது பொடியா? இதோ இங்கே பாருங்க. எங்கள் அப்பா தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டாக கட் பண்ணுவாங்க. எங்கள் மாமனார் கூட ஒரு செஃப். மல்லிகை ಒಂದೂರು ಸಂಪಿಗೆ ಒಂದೂರು நடுவல்ல. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன். எண்ணெய் வச்சிங்கன்னா
நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ உடம்பு கெடுதல். கம்மியாக ஊற்றுறீங்க சரியா? எண்ணெய் இல்லாமல் கூட சாப்பிட்றாங்க நிறைய பேர். தண்ணி இருந்துச்சு கொஞ்சம் கடுகு சரியா? ஒரு ஸ்பூன் போட்டோங்க கடுகு. இந்த ஸ்பூன் நீ சும்மா இருந்தால் சரி, மூணு தான் திட்ட போகிறாங்க. அப்புறம் ஸ்பூன் எல்லாம் நான் கழுவல, அவங்க தான் கழுவுறாங்க. சொல்லி பார்த்தேன். கடுகு பொறிட்டான். வெங்காயம் போடணும். வெங்காயம் இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எல்லோ இல்லைம்மா, கோல்டன் ப்ரௌன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆகணும்ன்றேன். கோல்டன் ப்ரௌன்னா தமிழ்ல தங்கபட்சணம். கோல்டன் ப்ரௌனுக்கு தமிழ்ல என்ன? தமிழ்ல தங்கம் கோல்டன், கலர் வந்துட்டு ப்ரௌன், மண்ணு கலரு, செம்மண்ணு கலர். பொருள் என்னென்ன கொஞ்சம் உப்பு போட்டுங்க. இந்த டிஷ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதெல்லாம் சொல்ல விரும்புறீங்க? இந்த டிஷ்ஷு நானே வெரைட்டியாக பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து எங்கள் அத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தோசைக்கு இந்த மிளகா பொடி வச்சு கொடுப்பாங்க நிறைய. எங்க அம்மா சட்னி செய்ய மாட்டாங்க, இப்ப சொல்லி காட்டு. இல்லை சொல்லியெல்லாம் காட்டேன். மிளகா பொடி தோசை வச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். அதனால் சட்னி இருந்தாலும் மிளகா பொடி கேட்டால் செஞ்சு கொடுத்துருவேன். சரி, ஏன் நம்ம மிளகா பொடி வச்சு ஏன் சிக்கன் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் இன்னைக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதனால இது செய்யணும். இது கிரெடிட் வந்துட்டு. ஆனா எங்க அம்மா மிளகா பொடியில சோம்பெல்லாம் போட மாட்டாங்க. ஆனா நம்ம சிக்கன் செய்யறோம்ல, நான் அதனால சோம்பு போட்டேன். இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆனா நல்லா வரும் இது இந்த டிஷ். நீங்களே முதல் தடவை ட்ரை பண்றீங்க. நல்லா இருக்காது தெரியும். முதல் தடவை ட்ரை பண்ணவங்க நல்லா வரும். அதே டிஷ் 2வது தடவை ட்ரை பண்ணுங்க, வரவே வராது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது என்ன வரணும், அது நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம அதை போடுறோம். புரியல என்ன வரணும் நீங்க? இல்லை எண்ணெய் வந்துட்டு இது பாருங்க, இது நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். டென்ஷன் பண்றாங்க இன்னைக்கு கேமராமேனு. என்னன்னா சேனல் ஃபவுண்டர் வச்சவங்க, அதனால சைலண்டாக இருக்கிறேன். இது வந்து ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வருதுல்ல, இன்னும் வரணும். நல்லா வதங்கிட்டு அது போடணும். நம்ம இதில் எதுவும் போட மாட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு. வெங்காயம் கூட ஏன் போடுறீங்க? அப்படியே கூட பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வெங்காயம் எதுக்கு போடுறோம்னா, சாதத்துக்கு எதனா பெருசு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது பண்ணிடுவோம். ಕೇಳದ ನಿಮಗೀಗ ದೂರದಲ್ಲಿ ಯಾರಿಲ್ಲ ಸಮಾಧಾನ. ತಜ್ಜುಂ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை போட போறோம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் போட போறோம். போன்லெஸ் சிக்கன். இது நல்லா இருக்கும். ஸ்மெல் பண்ணி வரேன். ஸ்மெல் பண்ண எப்படி இருக்குது? ஒரு 5 minutes, 5 to 8 minutes விடுங்க. குக் ஆகிடுங்க. ஆல்ரெடி போன்லெஸ் சிக்கனு. ஜஸ்ட் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். எல்லா மசாலா போட்டாச்சு.
இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். எஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்துட்டு இருக்கோம். செம்மையாக இருப்பாரு. ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். வெந்திருக்குது, நல்லா வெந்திருக்குதா, அருமையாக வந்திருக்குங்க. எதுவுமே இல்லை, ஒரே ஒரு 4 ஐட்டம் தான் வச்சிருக்கு. அதில் சீரகம் 4 ஆனியன்னு, சீரகம், சோம்பு, பூண்டு, மிளகாத்தூள், இவ்வளோதான். இவ்வளோ வச்சு ஒரே ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு சிக்கன் போன்லெஸ் பூண்டு சிக்கன் ரெடி. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டோமோ காலியாகிடும். ஆஃப் பண்ண போகிறேன். முடிஞ்சு சிக்கன். ஓகே, வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இப்போ கலர் எப்படி இருக்குது பாருங்கள். போன்லெஸ் சிக்கன் இது. குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, இப்போ பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க. நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். சாஃப்டாக வந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Tear it up like I'm Jason. I see the world like it's ready for the taking. I see this place.